1000 நீங்க கொடுக்கறது இல்ல வளர்ச்சி. கடன் வாங்கி 9 லட்சம் கோடி கடன். 1000 கையில வாங்குற எங்க அம்மா தலையில 1,60,60,000 கடன் இருக்கு. 1,60,60,000 கடன் இருக்கு. நீங்க கடன்காரன், அந்த தம்பி கடன்கார பையன், நான் ஒரு கடன்கார பையன், தம்பி ஒரு கடன்கார பையன், எல்லாம் கடன்கார நாடுது. இந்தியா 150 லட்சம் கோடி கடன் வச்சிருக்கு. இதுல என்ன நலத்திட்டம் பேசுற நீ? என்ன பேசுது? எல்லாவற்றையும் தனியார் முதலாளிகள் கொடுத்துட்ட. கல்வியை கொடுத்துட்ட, காசு கொடுத்து படிக்கணும். மருத்துவத்தை கொடுத்துட்ட, காசு கொடுத்து வைத்தியம் பார்க்கணும். ஆனால் எஜுகேஷன் டாக்ஸ், மெடிக்கல் டாக்ஸ், வாட்டர் டாக்ஸ் எல்லாம் எடுக்கிற, வரி எடுக்கிற. ஆனா எங்க கொடுக்கிற காசை வந்துட்டு வரியை கட்டிடணும். ஆனா தனியார் முதலாளிகிட்ட காசு வாங்கி தண்ணி குடிக்கணும். தண்ணி உனக்கு தண்ணி இப்ப போன் அடிக்கிறேன், அக்குவா கொடுத்துருவாரு, கிண்ணலே கொடுத்துருவாரு, ஒரு அப்பள கேள்வி இறக்கிடுவாரு. கொக்கு என்ன பண்ணும், குருவி என்ன பண்ணும், சிட்டுக்குருவி, யானை, புள்ளி, சிங்கம் கருவிலாம் அண்ணாச்சி ஒரு அக்கோஃபனா கொடுக்கணும். கடை சுத்தி சுத்துமா? பாய்த்துக்கரா, இந்த பூமி, இந்த உலகம் மனிதனோடது இல்லை. பல கோடிக்கணக்கான உயிர் விடுது. நீ வாழ்வதற்கு எல்லா உயிர்களையும் கொன்னுட்ட. காக்க சத்தா, கொக்கு சத்தா, குருவி சத்தா, மான் சத்தா, மயின் சத்தா, என்ன நீ செத்து போவ. அதையெல்லாம் சாகிறத பார்க்க நீ இருக்க. நீ செத்தா பார்க்க ஒருத்தனும் இருக்க மாட்டான். இதெல்லாம் படிக்காம கற்காம நீ பள்ளிக்கூடம் போய் கல்லூரி போய் படிச்ச என்னத்தை கிடைச்ச? உனக்கு அறிவியல், உயிரியல், புவியியல் பாடமே படிக்கிறது இல்லையா? தேனீக்கள் செத்து போனால் 4 ஆண்டுகள் கூட மனித இனம் இருக்காது, செத்துருமே. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், அவனோட பெரிய விஞ்ஞானி நீ, அவனோட பெரிய அறிஞனா நீ? என்னடா பெரிய அறிவாளி, பெரிய விஞ்ஞானி? சந்திர மன்னத்துக்கு சந்திராயனோட தோசமாக புளிச்சு வைக்க, தோசமாக புளிக்க வச்சிருப்பான். தோசமாக நீ புளிக்க வச்சிடா விஞ்ஞானத்தாண்ட. பாலத்தை உருவாக்கி காட்டு உன் அறிவியலால. முடியல. விஞ்ஞானம் தோற்று போனது. கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணுயிரி, பாக்டீரியா, பூஞ்சை, காளான்ட்ட தோற்று போனது. அடங்கு மனிதா, ரொம்ப ஆடாத. நபிகள் நாயகம் சொல்றாங்கல்ல, இந்த பூமி ஒண்ணுதில்ல, நீ ஒரு வழிபோக்கன், ரேஞ்சர், வந்துட்டு போற, ஸ்ட்ரேஞ்சர், வந்துட்டு போற, அவ்வளவுதான். நீ வாழ்ந்துட்டு பத்திரமா வச்சுட்டு போகணும், கொண்டே போயிருவ. அவன் சொல்றான் பாரு, புத்தன் என்ன சொல்றான், பூவுல தேனி வந்து போய் தன் உணவுக்கு உண்டுவிட்டு பூவுக்கு எந்த சேதம் இல்லாமல் திரும்பி வருவது போல பூமிக்கு எந்த சேதம் இல்லாமல் வாழ்ந்துவிட்டு போகும். ஏன் உன்னுடையதில்லை, உன் சந்ததியினோடது, உன் பிள்ளைகளோடது, அவன் பிள்ளைகளோடது. நீ வாடகை வீட்டில் குடியிருக்கிறாய். காலிமணி போகும்போது வீட்டு உரிமையாளர் இடத்தில் எப்படி வாடகை பத்திரமாக வீட்டை பரப்பியோ அப்படி இந்த பூமியை உன் பிள்ளைக்கு பறிச்சுட்டு போகணும். நீ வந்து மரத்தை வெட்டுறது, மலையை அறுக்கிறது, அப்படி மண்ணள்ளி திங்கிறது. 32 ஆயிரம் தின்ட்டு போயிட்டான். அதை பத்தி கவலைப்பட்டிருக்கியா நீ? 6 தின்னவனுக்கு மறுபடியும் ஓட்டு. மலையை நொறுக்கி தின்னவனுக்கு கல்குவாரி, கிரஷர், பெரிய வெங்காயம் வரும். நாங்க கிரஷர் வச்சிருக்கோம், குவாரி வச்சிருக்கோம். என்ன குவாரி? என் மலை எப்படி ஒரு தனி முதலாளிக்கு சொந்தமானுச்சு? பல ஆயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி, பல லட்சம் கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான இயற்கையின் அரும்பெரும் கொடை பூமி தாயின் மாறுல பால் குடிக்கிறதுக்கு பதிலாக அறுத்து ரத்தம் குடிக்கிறான். வேடிக்கை பார்த்து போயிட்டு இருக்க நீ. எதை பத்தி நீ கவலைப்பட்டிருக்க நீ? காந்தி சொல்லுகிறார், அண்ணல் காந்தி, இந்த பூமி தாய் இயற்கை அன்னை எல்லா உயிர்களுக்குமான தேவையை தந்து விடுகிறார். கிளிக்கு, காக்கைக்கு, கொக்குக்கு, மானுக்கு, மயிலுக்கு எல்லாவற்றுக்குமான தேவைக்கு தந்து விடுகிறார். ஆனால் இந்த மனிதர்களின் பேராசைக்கு தர முடியாமல் தவிக்கிறார் என்று அண்ணல் காந்தியடிகள் சொல்றார்.